என்னோடய ஸ்டைலில் நோம்பு கஞ்சி ஒரு டீ குடிக்கிற டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி, பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் அது அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்யப்போகிறோம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் முதல்ல போட்டுட்டேன். அப்புறம் வெந்தயம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், கொஞ்சமாக சீரகம், இந்த அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு வாசனைக்காக தான் இந்த பிரியாணி இலை, கல்பாசி, அப்புறம் அவினாசி பூ, இந்த 3ஐயும் சேர்த்தேன். தேவையில்லைன்னா விட்டுறலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதை அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கு பண்ணி விட்டவுடனே அப்புறம் இஞ்சி, பூண்டு இதை அரைச்சி வச்சுருந்த விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போன பிறகு மட்டன் மின்ஸு சேர்க்குறேன். இன்றைக்கி கறி நோம்பு கஞ்சி, அதனால தான் மின்ஸு சேர்க்குறேன். இல்லைன்னா வெறும் நோம்பு கஞ்சியே செஞ்சால் போதும். நான் கழுவி வச்சுருந்த அரிசி, பருப்பையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கர் விசில் வச்சுட்டேன். அந்த கேப்லையே தேங்காய், முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னோடய குக்கர் கரெக்டாக 4 விசில் வச்சா போதும். ஆனால் அந்த 2 விசிலுக்கு நல்லா ஹை ஃப்ளேம் தீயில் வச்சு குக் பண்ணுவேன். அந்த மீதி 2 விசிலுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுவேன். இல்லைனா நோம்பு கஞ்சி கீழே அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா விசில்லாம் போன பிறகு எடுத்து விட்ட பிறகு தேங்காய் அரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்துருவேன். அப்புறம் ஒரு கொதி விட்டால் போதும், நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடும்.